நாம் மாற்றிட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆமென். உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் எளியதேற்ற நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1-2 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நாம் ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி, வேலையை எழுந்து, தெபரா விழுத்தி எழுந்து. நிறைய காரியங்கள் விழுத்தியல்ல சொல்லுகிறாரு. தூங்குதல் விழித்தில் அப்பொழுது கிறிஸ்துவ என்ன பண்ணுவாரு? பிரகாசிப்பார் சொல்லுகிறார். மல்கியாவின் புத்தகத்தில் கூட நம்ம படிக்கிற 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியனாக கர்த்தர். ஆண்டவர் உதிக்கணும். அவர் உதிக்கணுமா இருந்தா நம்ம துதிக்கணும். அவர் உதிக்கணுமா இருந்தா நம்ம துதிக்கணும். சாத்தான அப்ப என்ன ஓடி போயிடும்? இருள் ஓடி போயிடும். துதிக்கணும். அப்ப யார் உதிப்பா? நீதி சொல்லி அவன் உதிக்கணும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா பைபிள் வசனம் இருக்காது. சாத்தானை ஒரு கால்களின் கீழே சீக்கிரமா நசுக்கி போடுவோம். இப்ப எல்லா மனுஷங்களும் என்ன பண்றாங்கன்னா ஒளியில இருக்கணும். ஆனா ஒளியில இருந்தா கூட அவர்களை என்ன சூழ்ந்து கொள்வது? இருள் சூழ்ந்து கொள்கிறது. காரிருள், வேலை, கடுங்குளிர் நேரம். யார் உதிச்சா? இயேசு உதிச்சார். சில சமயங்கள் பைபிள் சொல்லுகிறது, அவர் மங்கி எரிகிற திரியை. நம்ம மங்கி போயிட்டோம். எப்படி போயிட்டோம்? மங்கி போனது மாத்திரம் மழுங்கி போயிட்டோம். மங்கி போறது வேற, மழுங்கி போறதுனா என்னது? சொன்ன இல்லைன்னு அர்த்தம். சொன்ன கெட்டவர்கள் அப்படின்னா மழுங்கி போனவர்கள். அப்ப நம்ம மேல நீதியின் சூழ்நிலையை கர்த்தர் உதிக்கணும். ஆனா சூரியன் உதிக்கிறதுக்கு பதில் அந்த காரிருள் நம்ம என்ன பண்ணுறது? சூழ்ந்து கொள்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் உமது கோலும் தெரியும் என்னை தேற்றும். சிலர் கேட்டா என்னடா, நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் போல அப்படின்லாம். நாம் என்ன பண்ண முடியும்? அவர் சிங்கத்துக்கு காரடிக்கு இரையாக வேண்டியது. ஏன் இருள் வருகிறது? ஒரு வசனத்தை படிப்போம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளினால் வீணரானார்கள். அவர் தேவன் என்று அறிந்தும் அவருக்கு வேண்டிய கனத்தையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தாமல் அசட்டை பண்ணுகிறபடியினால் அவருக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் போனபடியினால், ஸ்தோத்திரம் செய்யாமலும் மகிமைப்படுத்தாமலும் தங்களுடைய சிந்தனைகளினால் வீணரானார். உணர்வு இல்லாத அவருடைய இருதயம். காலையில் இருதயத்தை குறித்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய காரியங்களை பற்றி சொல்லி, இருள் அடைந்த இருதயம், வேட்டிமையான இருதயம், அகந்தையான இருதயம், பெருமையான இருதயம், சில இடங்களில் உத்தமமான இருதயம் எல்லாம் இருக்குது. கேடு உள்ளதான இருதயம், குறுக்குள்ளதான இருதயம். ஆனா இங்கே இருள் அடைந்ததான இருதயம். அப்போ தேவன் இன்னார் என்பதை அறிந்து
அவருக்கு செலுத்த வேண்டிய துதியை செலுத்தாமல், கனத்தை செலுத்தாமல், மகிமையை செலுத்தாமல் இருக்கும் பொழுது உணர்வற்ற, உணர்வு இல்லாத, யாருக்கு உணர்வு இல்லாம போகும்? யாருக்கு உணர்வு இருக்காது? உணர்வு உயிர் இல்லாத, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஜடம், பெணம், புனம், பாடி. என்ன இருக்காது? உணர்வு இருக்காது. அது போலதான் சொல்றது, உணர்வு இல்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்ப உணர்வு இருந்துச்சுன்னா இருள் வராது. உணர்வு இருந்தால் இருள் நம்மை அணுகாது. அப்போ நமது வாழ்க்கையில முதலாவது உணர்வு உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவரை பார்த்து எல்லாம் பயந்தார்கள். ஐயோ ஆவேசம். ஆண்டவர் சொன்னார், வா இங்க வா, கொண்டு என்ன பண்ண, வாங்கி சாப்பிட்ட. தேவனை அறிந்தும், அதாவது ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் என்ன பண்றாரு? 5 தாளந்து கொடுக்கிறாரு, ஒருத்தர்கிட்ட 2 தாளந்து கொடுக்கிறாரு, ஒருத்தர்கிட்ட 1 தாளந்து கொடுக்கிறாரு. 5 தாளந்து உள்ளவன் 10 தாளந்தா மாத்தனா, 2 தாளந்து உள்ளவன் 4 தாளந்தா மாத்தனா, 1 தாளந்து உள்ளவன் அவன் மண்ணுல போட்டு புதைச்சு வச்சான். எல்லாம் ஒரு நாள் கழிச்சு எஜமான் வந்து கேட்கும்போது அவர் சொல்லுவான், நீர் கடினமான மனிதன் என்பது எனக்கு தெரியும், நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் என்பது எனக்கு தெரியும், அதனால நீ வந்து கேட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு உன்னுடைய புதைச்சு வச்சிருந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, அவன் 2 பேரை விட என்னை பத்தி அதிகமா அறிந்தவர். என்ன வார்த்தை சொல்றாரு? நீ விதைக்காதத அவ்வளவு இருக்கிறவன் என்ன பண்ணிருக்கணும்? பிசினஸ்ல போட்டிருக்கணும். அது வந்திருந்தாலும் சரி, வராட்டியும் சரி, அதை பத்தி நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். அது போலதான் நாம் தேவனை அறிந்தும், இன்னைக்கு சபைக்கு வராத மக்கள் எல்லாம் தேவனை அறிந்தும் அவருக்கு செலுத்த வேண்டிய படிங்க, தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், மகிமைப்படுத்தணும் இருந்தா வேத சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், சபைகளிலே உங்களுடைய சாட்சியை சொல்லி உண்மை நான் மகிமைப்படுத்துவேன். தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஏன்னா யார்தான் தேவனை ஸ்தோத்தரிக்க முடியும்? நம்ம வாழ்க்கையில் என்ன வந்தாலும் பரவாயில்ல, எக்காலத்தில் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கிறதான துதி என் வாயில் இருக்கும் என்று எந்த மனிதன் ஆணித்தரமா நம்புகிறானோ, யோபு போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறானோ, அவனை இருள் என்ன பண்ணாது. இப்ப மிச்சம் இருள் பிடிச்சிருக்கும், பிசாசு பிடிச்சிருக்கும். நீ பேரளவுல கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஆனா உனக்குள்ள யார் வாசம் பண்ணுகிறார்? அந்தி கிறிஸ்து, கல்ல தீர்க்கதரிசி தான் வாசம் பண்றான். ஏன்னா தேவனை நீ அறிந்தும் அவருக்கு மகிமை செலுத்தாமலும், துதி செலுத்தாமலும், கனம் செலுத்தாமலும் இருக்கிறபடியினால் இருள் உன்னை என்ன பண்ணுகிறது? பிடிச்சுக்குது. இருள் யாருக்கு ஒப்பனை? பிசாசுக்கு ஒப்பனை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அங்க இருந்தே அந்த இருள் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிறதான ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எனவே தேவனை நாம் ஒருவேளை அறிந்திருக்கலாம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கலாம். அவரை அறிந்தும் அவருக்கு செலுத்த வேண்டியதான கனத்தையும் மகிமையையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தாமல் இருக்கும்போது அவர்களுடைய இருதயங்களை இருள் சூழ்ந்து கொள்கிறது. என்ன சூழ்ந்து கொள்கிறது?
அப்ப தேவனை நீ ஆலயத்துல வாரத்துக்கு ஒரு முறையே உன்னால துதிக்க முடியவில்லை, வீட்டில் துதிச்சிருவீங்களா? பைபிள் சொல்லுது, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாத இருங்கள் என்றுதான் வேதம் சொல்லுது. எங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எங்களுக்கும் 1008 பிரச்சனை தான் இருக்கு. அந்த பிரச்சனைகளை மாத்திக்க கூட யாரை துதிக்கிறோம்? கர்த்தரை துதிக்கிறோம். உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கனவுது. நானே சிலருக்கு வந்தாலும் கொடுக்க கூடாது முடிவு. வந்தால் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம், உன்னோட கூட உன் பணம் சொல்லுங்க, உன்னோட கூட உன் பணம் வசனத்தை சொல்லுங்க, உன்னோட கூட உன் பணம். ஏன் சிஸ்டர் யோசிக்கிறீங்க? சொல்ல வசனம் இல்லையா? சொல்லுங்க, உன்னோட கூட உன் பணம். ஆமா, யார் நாசமா போவா? அது தனியே பைபிள் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரை கடினப்படுத்துவர் சகாயமின்றி நாசமா போயிடும். யாரு? கர்த்தரை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமையை செலுத்தாம கனத்தை செலுத்தாம இருக்கிறவன் சடிதில என்ன பண்ணுவான்? சடிதில நீதிமொழிகள் 26-29 படிங்க. இருக்கிற படிங்க, எல்லாரும் எடுங்க. எடுத்துட்டீங்களா? படிங்க, எல்லாரும் படிங்க. ஏன் உங்க பயப்படுறீங்க? பையன் வாயில வராதா? படிங்க. அப்ப கடிந்து கொள்ளப்பட்டு தன் இருதயத்தை திறக்காதவன், அதுதான் ரோமர்ல படிக்கிறோம். 1:21 படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? அவர்கள் தேவனை அறிந்தும். அவர்கள் அப்படின்னா யாரு? இன்னைக்கு சர்ச்சைக்கு வராதவங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தினா எங்க வருவான்? சர்ச்சைக்கு வருவான். மகிமைப்படுத்தாமலும் எங்க வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவான்? எங்கேயும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சபை கூடி வருவதை விட்டு விடாம இருக்கணும். அவர் ஸ்தோத்தரியாமலும் தன்னுடைய சிந்தை சந்தைக்கு தான் போறான். செவ்வாய்க்கிழமை என்ன பண்றது? சந்தைக்கு வராங்க. ஆனா எங்க போறது இல்ல, தேவ சிந்தைக்கு போறது இல்ல. அட்டு மந்தையா மாறுறது இல்ல. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ தன்னுடைய சிந்தையினால். இன்னைக்கு சிந்தை என்ன சிந்தை? ஐயோ இன்னைக்கு சர்ச்சுக்கு போனோம்னா 150 ரூபா ஆட்டோவுக்கு கொடுக்கணும். செத்து போயிருந்தீங்கன்னா உண்மையா பொய்யா? இன்னைக்கு பேப்பர்ல பாக்குறோம், தாய்லாந்துல என்னாச்சு? சீட்டுக்கட்டு போல இருக்குது. பல அடுக்கு மாடி, பல ஆயிரங்கள் செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? பெரியவங்க எல்லாரும் ஒவ்வொரு நின்று பார்த்துட்டு இருக்கான். எங்க அப்பா வருவாரா, எங்க அம்மா வருவாங்களா? கண்ணீர் வேதனையுமா நிற்கிறான். ஏன்? இதெல்லாம் வசனங்கள். பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் தேவனை. சிலர் வந்து காணிக்கை கொடுப்பாங்க, சிலர் தசமபாகம் கொடுப்பாங்க. நான் ஜெபமணி வாங்குவேன், ஆனா அதை சர்ச்சைக்கு வரலன்னு வச்சுக்கீங்களேன். பவுல் சிலர் சொல்றாரு, நான் யாருக்கு ஒப்பு கொடுக்குறேன்? ஒரு 3-4 பேர் சொல்றாரு, இவர்கள் நான் யாருக்கு? இவருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். யாருக்கு ஒப்பு கொடுக்குறான்? அலெக்சாந்திரா யாருக்கு ஒப்பு கொடுக்குறான்? அதெல்லாம் வராது. அந்த மாதிரி வசனங்கள்லாம் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது. சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறான். யாருக்கு ஒப்பு கொடுக்குறான்? யாருக்கு ஒப்பு கொடுக்குறான்?
சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறான். அப்போஸ்தலனாகிய பவுல், ஏன்னா அவன் பண்ணின அக்கிரம அநியாயங்கள் துருபதேசங்களை கொண்டு வந்தாலும் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறான். அப்போ அவங்களை என்ன சூழ்ந்திருக்கும்? இருள். அப்ப தேவனை நாம் அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனையினால் வீணர் ஆனபடியினால் உணர்வு இல்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வு இல்லாதவருடைய இருதயம் இருள். இருள் வந்துருச்சுனாவே யாருக்கா உள்ளன்னு அர்த்தம். அது மாற்றமே கிடையாதுங்க. யோசித்து பாருங்க. நான் பைபிள படிச்சேன், ஜெபம் பண்ணேன், ஆகல நிரம்பினேன், அந்நிய பாஷை பேசினாலும் கிரியைகள் இல்லாதது. கிரியை என்பது நீ தேவனை தேட வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சட்டம், தேவனுடைய சத்தியம். உணர்வு இல்லாத இருதயம். நமக்கு உணர்வு இருக்கா? சிலருக்கு என்ன கிடையாது? உணர்வே கிடையாது. உலகத்தில் சொல்றாங்க, அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே, உச்சி வீடு வாழிருந்து வீழ்கின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை. நம்ம சொல்லுவோம் பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் என்பது இல்லையே. ஆலயத்துக்கு வராம போனாலும் என்ன கேட்க முடியும்? இன்னைக்கு நான் கேட்டா அடுத்த சர்ச்சைக்கு போயிடுவோம். பிரச்சனைக்கு மொத்தம் போயிட்டு இருக்கு. ஆனா நமக்கு நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி பேசுறார் அழைத்தவர் ஆண்டவர். ஆமென். ஒரே ஆளப்பாய் ஜெபம் பண்ணிட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அதுக்காக சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாம மறைக்க முடியாது. நான் போய் அங்க இருக்க முடியாது. அவரை அறிந்தும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளினால் வீணரானார்கள். இருக்கிற இடம் பழசம் அடைச்சிட்டேன். சிந்தை நிறைய சிந்தையை கொடுத்து பைபிள் சொல்லுவோம். அதுல ஒண்ணு மாம்ச சிந்தை, ஆவி சிந்தை. அப்ப மாம்ச சிந்தை என்ன கொண்டு வருதான்? மரணம். மரணம் கொண்டு வந்துருச்சுன்னா ஏன் மரணம் எதை கொண்டு வரும்? இருள் இருந்ததான மரணத்தை கொண்டு வரும். அப்ப இருள் யாரு? ஆனா இருள் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் அல்லவா? நம்மளா கண்டு கொண்டோமே. கண்டு கொண்டே ஒரு புதையில் பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம், இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. இப்படி பாடுறது மாத்திரம் அல்ல, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தேவ ஆலயத்துக்கு வர வேண்டும். அவன் தான் ஒரு நல்ல கிறிஸ்தவர். மைக்கை கிடைச்ச பிறகு நம்ம என்ன வேணுமாலும் பேசுறதுக்கு பேர் அல்ல. சர்ச்சைக்கு வராம இருந்துட்டு கத்திரி எனக்கு அதை பண்ணினாரு இதை பண்ணினாரு, நான் தூங்கிக்கிட்டே இருந்தேன், தூங்கிக்கிட்டே நடந்தேன், கிணத்துல விழுந்துட்டேன். நேத்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா பக்கத்துக்கு வீட்டுக்கு சண்டை, வண்டி நிறுத்துறதுல சண்டை. 3 வயசு குழந்தை தூக்கி கிணத்துல போட்டான். தாய் ஓடி போய் குதிச்சு அந்த குழந்தைய அப்புறம் காப்பாத்திருக்கா. அவர் ஊர் ஜனங்கள்லாம் 2 பேரும். இதுதான் உலகம். அவர் ஜெயில கம்பெனி இருக்காரு. வாழ்க்கை என்பது ஒரு பாட்டு சொல்வது, வாழ்க்கை என்பது வாழத்தான், அந்த வாழ்க்கை உமக்கேத்தான். வாழ்க்கை என்பது வாழத்தான், அந்த வாழ்க்கை உமக்கேத்தான். சின்னவன் 1000 சிறியவன் வளர்த்த ஜாதியும் ஆவானே. சின்னவன் 1000 சிறியவன் வளர்த்த ஜாதியும் ஆவானே. மாறா தண்ணீர் மாறிடும், எல்லாம் மதுரமாகிடும்,
மாறா தண்ணீர் மாறிடும், எல்லாம் மதுரமாகிடும். தண்ணீர் ரசமாய் மாறிடும், எல்லாம் இனிமையாகிடும். தண்ணீர் ரசமாய் மாறிடும், எல்லாம் இனிமையாகிடும். வாழ்க்கை என்பது வாழத்தான், அந்த வாழ்க்கை உமக்கே தான். வாழ்க்கை என்பது வாழத்தான், அந்த வாழ்க்கை உமக்கே தான். சின்னவனாயிரம் சிறியவன் பார்த்த ஜாதியும் ஆவானே. சின்னவனாயிரம் சிறியவன் பார்த்த ஜாதியும் ஆவானே. வாழ்க்கை என்பது வாழத்தான், தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். ஏன் மகிமைப்படுத்தாமலும்? உசியா ராஜா தேவனை மகிமைப்படுத்தாமல் மகிமையை தான் எடுத்துக்கொண்டபடியினால் புழு புழுத்து செத்து போனான். உண்மையா? அப்ப தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். சாமுவேல் வருவதற்கு கால தாமதம் ஆகிறது என்பதை உணர்ந்ததான சவுல் ராஜா அந்த உயரிய இடத்துக்கு போய் பலி செலுத்தினபடியினால் ராஜ்ய பாரத்தை இழந்து போனான். உண்மையா? அப்போ தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும். அப்ப அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தர் எடுத்தாலும் ஸ்தோத்திரம். என்ன நமது வாழ்க்கையில நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்தரியாமலும் தங்களுடைய சிந்தனைகளினால் வீணரானார்கள். வீணான மனுஷனை, வீணான காரியங்கள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். வீணான சிந்தை, வீணான ஆராதனை, வீணான கவலை, வீண் காரியங்கள், நிறைய காரியங்கள் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சிந்தையினால் வீணரானார்கள். உணர்வு இல்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. உங்களுக்கு உணர்வு இருக்குமானால், உங்களுக்கு தெரிந்தவங்க, சொந்த பந்தம், கணவன், மனைவி, பிள்ளை, அவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி லீதியாருடைய இருதயம் என்ன பண்ணிச்சான்? லீதியாருடைய இருதயத்தை தெளித்து சமந்து. அந்த மாதிரி ஒரு இருதயம் இருக்கணும். இருதயத்தில் சுத்த ஒரு பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார். தேவனை துதிக்கவில்லை என்றால் இருள் வரும். 115வது சங்கீதத்தில் 17வது வசனம் சொல்கிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கர்த்தரை துதியார்கள். மரித்து போன வீரர்கள் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? துதிக்க மாட்டார்கள். அவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, செத்தா அவனுக்கு பேரு பிணம். உணர்வு வேணும். ஒரு மனுஷன் இருந்தால் உணர்வு வேணும். கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. அந்த உணர்வு வரணும். கல்லு மண்ணும் எம் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. இந்த உணர்வு வேணும். இந்த உணர்வு இல்லாமல் தான் மக்கள் கல்லையும் மண்ணையும் மரத்தையும் பாம்பையும் தேலையும் நத்தையையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனை அறிந்த நாம் அவருக்குரியதான கனத்தை செலுத்த வேண்டும். வேதம் சொல்கிறது, நான் ராஜாவானால் என்னுடைய கனம் எங்கே? அவருக்குரியதான கனத்தை செலுத்தி அவர் என்ன பண்ணுங்கள்? துதியுங்கள். மலைகளே, பர்வதங்களே, அக்கினியே, கல்மலையே, வாலிபரே, கன்னிகையே, கர்த்தரை துதியுங்கள். நாசிய விசுவாசமுடைய யாரும் கர்த்தரை துதிக்கவில்லை என்றால் இருள் வந்துடும். முதலாவது நீங்க இந்த உணர்வு அடையுங்க. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் வர்றது முக்கியம் இல்லை. நேரம் கிடைக்கும் பொழுதுதான் கர்த்தரை துதிக்கணும். உபவாசம் துதிக்கலாம். துதிக்கும்.
இரண்டாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23வது வசனமும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால், உன் கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். Praise the Lord. நம்மளுடைய கண் வெளிச்சமாக இருக்குதா, இருளாக இருக்கிறதா? வேதம் சொல்கிறது கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். ஏன்னா சரீரத்துடைய விளக்கு எது? கண்ணு. உலகத்தில் சொல்லுவாங்க கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். நல்லா இருக்கும் பொழுது என்ன பண்றதில்ல, பாடணும். நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. மலர்களை படைத்தவாறே நமஸ்காரமே, மலர்களை படைத்தவாறே நமஸ்காரமே, மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. எப்போ நமஸ்காரம் பண்ணணும்? நல்லா இருக்கும் பொழுது. பேசலாம். கண்ணு நல்லா இருக்கிற பொழுது எதையோ பார்த்தோம், கண்ணு கெட்டு போயிடுது. அப்ப பைபிளை படிக்கணும்னு நினைக்கும், படிக்க முடியாது. கண்ணு நல்லா இருக்கும் போதே பைபிளை படிப்போம். பேசலாம். எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டா தேவ கிருபையினால நான் எத்தனை முறை படிக்கிறோமோ நான் படிச்சுட்டேன், இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க படிச்சீங்களா? கண்ணு தெரியுதா? யாருக்கெல்லாம் கண்ணு தெரியுது? தெரியுது. இந்த கண்ணு தெரிஞ்சு என்ன யூஸ்? சாரதாஸ்ல போய் அந்த கலர் நல்லா இல்ல, இது ரொம்ப டார்க்கா இருக்குது, எதுக்கா? எதுக்கு கண்ணு? ஆமா, பைபிள் என்ன சொல்லுது? உன்னுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் காணும்படிக்கு திறக்கணும். அதுக்கு தான் திறக்கணும். நமக்கு கண்ணு எதுக்கோ திறக்குது. பக்கத்துல வீடு கட்டி எப்படி வருது தெரியல, நம்மளும் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பார். சரியான நேரத்தில் சாதகமா கொடுப்பார். அதனால எதை கொடுத்தும் பொறாமப்படக்கூடாது, அடுத்தவங்களை கொடுத்து எரிச்சல் அடையக்கூடாது. அவன் நம்மளை பார்த்து நினைப்பான், இவனுக்கு எதாவது தேவையா, இவ்வளவு ஆண்டு கொடுத்துருக்காரு. ஆமா, பேசுறா. நம்ம அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட வேண்டாம். இந்த கண் கெட்டதாக இருந்துச்சுன்னா இருள் வந்துடும். ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, இதை தாங்க நான் வாங்கணும்னே நினைச்சிட்டு இருந்தாங்க, ஏன் கிடைக்கவே இல்லைங்க. பாஸ்டர் சொல்லுவாரு, இதை இந்த ஆள் கேட்டாங்கன்னு விசுவாச புத்தகம் சொல்லுவார். நடந்திருக்காத மாதிரி பாஸ்டர்களுடைய புத்தியா அந்த மாதிரி இருக்கும். நான் என்னைக்காக உங்க வீட்டுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா வரதே அதிசயம். பேசுதா? அது நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு ஆகல. உங்க வீட்டுல ஒரு பொருள் நான் பார்த்து அது நல்லா இருந்தா கூட அதை தேடி கண்டுபிடிச்சு எனக்கு தேவைன்னா நான் வாங்கிக்கணும். அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வருது, அது நல்லதல்ல. பேசுதா? உங்க பையன் நிறைய காரியங்கள் இருக்கு. கண் சரியாக இருக்கணும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும்.
இப்ப கண்களின் ஒளி என்ன பண்ணுது? இருதயத்தை பூரிப்பாக்குகிறது. இப்ப சில இடங்களுக்கெல்லாம் நான் போகணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன், சில இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன், சில இடத்துக்கெல்லாம் போக முடியல. சில இடங்களை பார்க்கும் பொழுதுமே இந்த கண் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனா கண்ணு கெட்டு போச்சுனா எதுவுமே கிடையாது. எவ்வளவு கொடுத்தாலும் சரி, எந்த அளவு இருந்தாலும் சரி. அதனால்தான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டான். ஆண்டவர் நின்னாரு, என்ன நான் பண்ணணும்? ஆண்டவரே எனக்கு ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுங்க நான் கேட்கல. என திட்டினவங்க எல்லாருடைய கண்ணையும் புடிங்கிருங்க ஆண்டவர்னு கேட்கல. ஆண்டவரே நான் பார்வையடைகிறேன். ஆண்டவர் சுகமாக்கினார். முதலாவதே அந்த ஆண்டவரை தான் அவன் பார்த்தான். எப்பொழுதுமே கண்ணுல நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா இந்த கண் என்ன ஆகக்கூடாது? இருள் அடைஞ்சிடக்கூடாது. கண் இருள் அடைஞ்சது நிமித்தமாக தான் ஈசாக்கு கண் இருள் அடைஞ்சபடியினால ஈசாக்கு யாக்கோபு யாருன்னு தெரியல, ஏசா யாருன்னு தெரியல. அதனால அவன் சொல்றான், அப்பா உடம்ப தொட்டு பார்த்தா யாரா இருக்கிற? ஏசாவா இருக்கிறப்பா. குரல் யாரா இருக்கு? யாக்கோபா இருக்குது. கேட்டானா இல்லையா? அப்ப இந்த கண் பார்வை மங்கி விடக் கூடாது. அப்பாவை ஏமாத்தினா, அண்ணனை ஏமாத்தினா, எல்லாத்தையும் ஏமாத்தினவன் அங்க போய் லேயாள்கிட்ட ஏமாத்தான். ஏமாத்தானா இல்லையா? அதான் சொல்றேன், ஏமாற்றாதே ஏமாறாதே. ஆண்டவரை துதிக்காம, கனத்தை செலுத்தாம, மகிமையை செலுத்தாம அவரை ஏமாத்தினோம்னா நமக்கு ஒரு ஏமாற்றம் வரும். என்ன ஏமாற்றம் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகம் போயிருவேன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். கடைசியில பாதாளம் போயிடுவோம். இது பேர் என்னது? நம்ம நினைப்போம். நான் எங்க போவேன்? முடியாது. எப்படி போக முடியும்? ஏமாற்றம். லேயாள் கணவனால் விரும்பப்படாதவள் தான் ரூபனை பெற்றெடுத்தார். இரண்டாவது சிமியோனை பெற்றெடுத்தார். மூன்றாவது லேவி. நாலாவது ஒருத்தர் பெற்றெடுத்தார். இனி என் வீட்டுக்காரர் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, கர்த்தர் போதும். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். இந்த மாதிரி ஏமாற்றம் நம்ம வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. சிலருக்கு கட்டாயம் வரும். பரலோகமும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, பாதாளத்துக்கு போயிடுவாங்க. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீர் இருக்கிற எனக்காக நம்பிக்கை இருக்கு. ஏசாயா 10ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலை எல்லாம் முடித்திருக்கும் பொழுது அசீரியா ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். மேட்டிமையான பார்வை. அசீரியா ராஜாவினுடைய எடுப்பான பார்வை, துடிப்பான பார்வை, வஞ்சகமான பார்வை, மேட்டிமையான பார்வை, அகந்தையான பார்வை, ஆணவமான பார்வை, எக்கச்சக்கமான பார்வைகளை பற்றி சொல்ற. அசீரியா ராஜா என்ன சொல்றான்? என்னை உங்கள் கைகளுக்கு தப்புவிக்க ஒரு அரசனும் கிடையாது, ஒரு தெய்வமும் கிடையாதுன்னு மேட்டிமை பேசினான். அந்த மேட்டிமையான பார்வையை நான் விசாரிப்பேன்.
உங்களுக்கு விரோதமாக யார் மேன்மை பாராட்டினாலும் சரி, மேன்மை பாராட்டினாலும் சரி, அவர்களை ஆண்டவர் விசாரிப்பார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த வைராக்கியம் இருக்கணும். அசரியா ராஜா, அவனை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வாக்குறுதிகள் அவன் கொடுத்து நயவசனிப்பான காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். ராஜாக்கள் புத்தகத்தில் அதை வாசிக்கும் பொழுது பக்கம் பக்கமாக எழுதப்பட்டிருக்கும். அவனுக்கு விரோதமாக எசேக்கியா ராஜா உபவாச நாட்களை நியமித்து கர்த்தரை பார்க்கும் பொழுது தேவன் ஜெயத்தை கொடுத்தார். அந்த நெட்டிமையான பார்வையை நான் விசாரிப்பேன். சிலர் சொல்லுவாங்க, கண்ணை பார்த்து பேசு. கண்ணை பார்த்து பேசும் பொழுது அந்த கண்ணு எதை காட்டி கொடுக்குமா? உள்ளதை காட்டி கொடுக்கும். அகத்தின் அழகு. இந்த கண்ணு பொய் சொல்லுதா உண்மையை சொல்லுதான்னு தெரியும். ஆனா இந்த கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் அது என்னத்தை உண்டாக்கிடும்? கெடுதலை உண்டாக்கிவிடும். இருள் சூழ்ந்து கொள்ளும். இன்னைக்கு வந்த நீங்க உங்க பார்வைய மேட்டிமையான பார்வை நமக்கு வேண்டாம். எதுவே சொல்லுகிறார் 3 தடவை, யார் உண்மை மறுதளித்தாலும் சரி, நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன். சேவல் கூவிடு 3 தடவை, நீ என்ன மறுதளிப்பார்? அப்போ தேவன் ஒரு கனிவான ஒரு பார்வை பார்க்கிறார். பேசல அப்படி சொல்லியடா இந்த மாதிரி மறுதளிச்சு ஆண்டவர் கேட்கல. அந்த ஒரு கனிவான ஒரு பார்வை. இவன் உயிரோடு இருந்தும் செத்தவனாய் மாறி போனான். உண்மையா? பார்வை. உலகம் சொல்றான், பார்வை ஒன்றே போதும். பல சமயத்தில் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அத்திமரத்தை பார்த்தார். இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி மறுநாள் வரும்போது அது வேரோடு பட்டு போனது. 18 வருடமாக அந்த கூடி இருக்கிறாளே என்று கர்த்தர் பார்த்து மனதுருகி தொட்டி அவரை சுகமாக்கினார். 38 வருட வியாதிகளை பார்த்து சுகமாக்கினார். அவருடைய சரீரம், அவருடைய விளக்கு கண்ணாக இருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிறதான துரும்பை பார்ப்பது என்ன? ஆண்டவர் கேட்கிறார். அடுத்தவனை பத்தி குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, உன் கண்ணில் என்ன இருக்குது? பெரிய உத்தரவு இருக்கிறது. கேட்கிறார். என் சகோதரனை நான் மன்னிக்க வேண்டுமானால் எத்தனை தரம் மன்னிக்கிறார்? 70 தரம் மன்னி. அப்ப என்ன சொல்றாரு? உலகத்துல சொல்றாங்க, உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இப்ப நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும் என்று வேதம் சொல்லுது. அதான் வேத வசனத்துக்கு ஒப்பிட்டதான பாடல் தான். நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இப்ப நம்மளே அறிந்து கொண்டால் அடுத்தவன குற்றவாளியாக தீர்ப்பு சொல்லுகிறவனே, நீ யாரா இருந்தாலும் உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. ஏன் சரியா? அதான் சொல்றாரு, இடத்தோட இடம் கூட்டவனுக்கு ஐயோ, அத்துக்கல்ல மாற்றினவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, கடைசியில ஐயோ நான் அதமானே, தனக்கு ஐயா கூட்டான். சொன்னா ஐயோ நான் அதமானே, உன்னதமான தேவனை என்னுடைய கண்கள் கண்டதே. ஊருக்கெல்லாம் ஐயோ போடுறது நம்ம வேலை இல்லை.
ஐயோ எப்ப ஐயோன்னு கேட்டா, சத்தியத்தை சொல்லாமல் போனா, சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. ஐயோ யாருன்னு சொன்னேன்? ஐயோனா யமனுடைய மனைவி பேரு என்னது? ஐயோ. யாருடைய பேரு? ஆமா, கூப்பிட்டீங்கன்னா யாரு வருவா? தர்மராஜா வருவாரு. சரியா? யம தர்மராஜா பேர் என்னது? யம தர்ம ராஜா, யமனீஸ்வரன், அவ்வளவு அவருக்கு பேர் இருக்கு. அவருடைய மனைவி நம்ம கூப்பிடலாமா? பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை சொல்ல விட்டால் எனக்கு, நம்ம அப்பதான் ஐயோ போடுவோம். அக்கவத்துல பக்கத்துல சொந்த பந்தத்துக்கு இயேசுநாதரை பத்தி சொல்லாட்டி எனக்கு. தேவனை அறிந்து அறியாமல் இருந்து கனத்தை செலுத்தாமல் இருக்கிறாங்க. இருதயத்தை சூழ். கண்ணெல்லாம் தெரியுது. இன்னைக்கு கண்ணெல்லாம் என்ன பண்ணிடுறோம் தெரியல, போய் ஆபரேஷன் பண்ணிக்கிறோம். இல்லாட்டி என்ன பண்ணிடுறோம், லென்ஸ் வச்சிடறோம், என்னென்ன பண்ணிடுறோம். என்ன வச்சு என்ன பண்றது? அதெல்லாம் எதுக்கு வைக்கணும்? ஆண்டவருடைய வேதத்தை படிக்க வைக்கணும். இல்லாட்டி இந்த சரீரம் முழுவதும் அது என்ன மாறிடுமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணின் இச்சை. ஒருத்தர் சொல்றான், இது நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா, என்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக நான் உண்டாக்கினது அல்லவா அப்படின்னு மேன்மை பாராட்டும் பொழுதே கீழே விழுந்து மாடுகளை போல புள்ளை தின்னான். அவன் யார்? மேட்டிமை நமக்கு வரலாமா? நமக்கு எதை கத்தர் கொடுத்தாலும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண வரணும். மேட்டிமையும் அகந்தையும் ஆணவும் நமக்கு வேண்டாம். தேவனை துதிக்கவில்லை என்றால் இருள் வரும். கண்ணு கெட்டதா இருந்துச்சா, இப்ப சட்டம் இருக்குது. வாத்தியார் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகள்கிட்ட ஒரு கருப்பு மயில சட்டையில ஒரு புள்ளிய வச்சுட்டு கேட்பாங்க, என்ன தெரியுது? சட்டையில கருப்பு புள்ளி தெரியுது. அப்ப வாத்தியார் சொல்றாரு, எல்லாமே வெள்ளையா இருக்குது உனக்கு தெரியல, இந்த கருப்பு புள்ளி மட்டும் தான் உனக்கு தெரியுதா அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. அப்ப மனிதனுடைய மைண்ட்ல படுறதெல்லாம் அதுதான் பண்ணும். ஆனால் நம்ம இயேசுவின் ரத்தம், கண்ணு, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிருக்கோம், கண்ணு, காது, மூக்கு, வாய், காது, இதெல்லாம் இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஒவ்வொன்றையும் குறித்து பேசுங்க. நம்மளுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே நீங்கள் செய்கிறதான புத்தி உள்ள ஒப்பு கொடுத்து வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவிலே. 3வது ஒரு பாயிண்ட், 1 யோவான் 2:11. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகிற இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். அப்ப தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் நடக்கிறான். தன் சகோதரியை பகைக்கிறவர் இருளிலே நடக்கிறார். யார் சொன்னா? பைபிள் சொல்லுது. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி? அப்ப கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? ஆபத்தில் உதவுவதற்குத்தான சகோதரிகள் பிறந்திருக்கிறார்கள்.
அப்படி எல்லாத்தையும் தெரிந்து அறிந்து கண்டும் காணாமல் கேட்டும் கேட்காமல் புரிந்தும் புரியாமல் போகிற அவர்களுடைய எண்ணங்கள் வேதம் கூறுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே நடக்கிறான். உங்க கூட பிறந்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியல. என் கூட பிறந்த சகோதரிகள் திருமணம் ஆன பிறகு அவர்கள் வீட்டுக்கு நான் சென்றிருக்கிறேன். எனக்கு 4 அந்த சகோதரிகளும் பார்த்தீங்கன்னா சோறு போடும்போது சோறு போட்டிருப்பாங்க, மேலே வந்து 2-3 துண்டு கறி இருக்கும், குழம்பு இருக்கும். நான் சாப்பிட ஆரம்பித்து அந்த 3 துண்டு கறிகளை சாப்பிட்ட பிறகு திருப்பி சோறு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சோத்துக்குள்ள வந்து கறி நிறைய இருக்கும். இது எதை குறிக்கிறது? நம்முடைய தம்பி நல்லா சாப்பாடணும். நான் யோசித்தேன், ஏன் அப்படின்னா அவங்களுடைய மாமனார் மாமனார் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு கூட என்ன பண்ணிருக்கலாம், வைத்திருக்கலாம். அந்த விஷயத்துல என் உடன் பிறந்த சகோதரிகளை ஒருத்தரை கூட நான் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு என்னை பார்த்திருக்கிறார்கள். புது புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். நான் கடைசி பையன்றதுனால யாருமே நமக்கு குறை வச்சதில்லை. நல்லா சாப்பாடு வச்சு எல்லாம் எதுக்காக பண்ண, என் பொண்ணை கட்டிக்க மாட்டாரா, என் தம்பிக்கு குத்துற மாட்டோமா அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். ஆனா தேவ திட்டம் என்னவோ தேவ சுத்தம் என்னவோ அதுதான். யாரும் எந்த குறையும் வச்சது இல்லை. இப்ப நம்மளுக்கு சாப்பிட பிடிக்கல, நம்ம விடுறோம், அது வேற. கண், கண்ணால் கண்டது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதே உண்மை. அப்ப கண் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் எப்படி அன்பு கூறுவார்? நீங்க முதல் மனிதனாகிய ஆதாம், ஆதாமுக்கு பிறந்தவன் காயின். காயின் யாரை நேசிக்கல, என்ன பண்ணிட்டான்? 2 பேரும் பலி செலுத்த போறான். அவனை ஏற்றுக்கொண்டால் இவனை ஏற்றுக்கொள்ளல. அதனால்தான் இன்னும் உன் சகோதரனாகிய ஆபேலின் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறதே, பேசுகிறதே. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவர் காணாத தேவனிடத்தில் அவன் மனுஷ குலைப்பாதகனாக இருப்பான் என்று வேதம் கூறுகிறது. நம்ம கூட பிறந்ததான அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சொந்த பந்தத்தினருக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளால் முடிந்ததான உதவிகளை செய்யணும். இல்லை என்றால் உபத்திரவத்தை செய்யாமல் இருக்கணும். எனவே உங்க வாழ்க்கையில உங்க கூட பிறந்தது ஒரு தடவை தான் பிறந்திருக்கிறோம். 7 ஜென்மம் கிடையாது, ஒரே ஒரு தடவை தான். இந்த ஒரு ஜென்மத்துல சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, தேவனுக்கு பிரியமாயிருங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஏசா யார பகைச்சான்? யாக்கோபு பகைச்சான். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. சவுல் தாவீதை கொல்லாம விட மாட்டேன். சில நேரம் பேசுவான், என் குமாரனாகிய தாவீதே. என்ன பிரச்சனை? தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000. எப்ப இவன் காதுக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்தே அவனை கொல்ல நினைத்தான். இது மனுஷனுடைய வாழ்க்கை. வேதம் சொல்கிற தன் வாய் தன்னை புகழாமல் புறத்தியால் தன்னை புகழ வேண்டும். எனவே 3 காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எழும்பி பிரகாசி உன் வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் இருந்தது. அதான் நம்ம படிச்சோம். வாழ்க்கையாளர் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியனாய் கர்த்தர். அப்ப ஏன் இருள் வருகிறது? 1, தேவனை அறிந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து
தங்கள் சிந்தனைகளால் வீணராகி இருக்கிற அந்த இருதயத்தை என்ன பண்ணும்? இருள் சூழ்ந்து கொள்ளும். இரண்டாவது பார்த்தோம், சரீரத்துடைய விளக்கு கண். கண் கெட்டதாக இருந்தால், நம்முடைய பார்வை சரியில்லை என்றால் அது இருளை கொண்டு வரும். மூன்றாவது, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ குலைப்பாளர்களாக இருக்கிறான். கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. எனவே நாம் தேவனை துதிப்போம். நம்மளுடைய கர்த்தர் கொடுத்த ஒளி மங்காத என்பதாக வேதத்தை படிப்போம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை மதிப்போம். தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். இருள் நம்மை சூழாமல் இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.